ராஜபாளையம் அருகே ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜபாளையம் அடுத்த கணபதி சுந்தர நாச்சியார் புரத்தைச் சேர்ந்தவர் பூவையா. 50 வயதான இவர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள விவசாய நிலம் ஒன்றில் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கொலை செய்யப்பட்டார். அருகில் உள்ள முடங்கியார் ஆற்றுப்பாலத்தில் பூவையாவின் தலையை மட்டும் வைத்துவிட்டு கொலையாளிகள் தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விவசாய நிலத்தில் மாடுகளை மேயவிட்டதால் ஏற்பட்ட தகராறில் பூவையா கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் நில உரிமையாளரின் மகன்கள் உட்பட 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கொலையாளியாக கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒருவரை கைது செய்ய கோரி பூவையாவின் உறவினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சேத்தூர் ஊரக காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.